ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு கைட்லி தமிழ். ஐம் சந்தோஷ், யுவர் இங்கிலீஷ் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல எஸ்பெஷலி நம்ம ஐபிபிஎஸ்பியோட இங்கிலீஷ் செக்ஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி எஸ்பிஐக்கு உங்களுக்கு சொன்னது அதே மாதிரி இருக்கணும்னா அதுதான் கிடையாது. ஸோ ஐபிபிஎஸ்பியோட நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால தாராளமாக பிகினர்ஸாக இருந்தாலும் 15+, ஒருவேளை ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக 25+ஏ போட முடியும். ஸோ அதுக்கு எப்படி போட முடியும்னு கூட நம்ம லைட்டஸ்ட்டில் கூட உங்களுக்கு போட்டு தான் காமிச்சேன். ஸோ 25+ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இமயாலய இலக்கெல்லாம் கிடையாது. 25+ வந்து பாசிபிள் தான். இருந்தாலும் இப்போ நான் கொஞ்ச நாளாக இப்போ ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு வகையாகவும் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணி 15+னும், ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கோம் அவங்க எப்படி 25+ன்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே முதல்ல கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேட்டர்னை பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு முன்னெல்லாம் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் நல்லா பார்த்துங்க. நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கேள்வி இருக்கு. 30க்கு 30 மார்க்கே கொடுத்துட்றாங்க. அப்போ ஈச் கேரிஸ் 1 மார்க் தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நம்ம எஸ்பிஐ பிஓல எவ்வளோ போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் ஒரு 2 வாரம் முன்னாடி தான் போட்டோம். 40 கொஸ்டின் போட்டோம், அதுக்கும் 20 மினிட்ஸ் தான். இங்கே 30 கொஸ்டின். ஸோ 10 கொஸ்டின் குறைச்சி தந்தோம். அப்போ தாராளமாக நம்மளால டைம் பத்தலை அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் வரும், அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம், அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்லேருந்து போயிடலாம். ஸோ பிகினர்ஸ்லாம் நினைப்பாங்க, எனக்கு இன்னும் டபுள் டிஜிட்லேயே வரல, சிங்கிள் டிஜிட்டில் தான் எல்லாம் வருது, மனசாட்சியே இல்லாமல் 15+ போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறத பார்த்துட்டு அதான் ஆமா இல்லை 15+ நம்ம இந்த டெஸ்ட்லேயே எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ 15+ பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணுற டார்கெட், சரிங்களா? ஸோ ஆர்சி பேராசிம்பிள் இதை தான் ஃபஸ்ட்டு போடணும் போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ரெண்டையுமே நீங்கள் தொடவே கூடாது. என்னதான் வா ஆர்சியை நீங்கள் படி அப்படின்னு உங்களை நம்ம மனசாட்சி சொன்னாலும் இந்த ரெண்டு சைடும் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த 15+ வந்து கேரண்டி. ஸோ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆர்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட் அன் ஆவரேஜ் நமக்கு 6 to 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே பேராசிம்பிள் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின். ஸோ நம்ம அதிகபட்சமே வச்சுப்போமே, இந்த 8×5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் தான் வச்சிருக்கேன், மினிமம் வைக்கல. சில டைம் 6 கூட கேட்கலாம். ஸோ இந்த 8×5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் நமக்கு. இதில் ஆர்சி தனியாக பேராசிம்பிள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 13, மிச்சம் நமக்கு 17 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 17லேருந்து இந்த 15 எடுத்து சொல்ல பாருன்னா கிடையாது. அது வந்து அவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது. இந்த 13 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் எதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆர்சி வருது, 8 கொஸ்டின் இருந்தால் நமக்கு ஷுவராக சினோனிம் ஆண்டனிம் இருக்கும். ஸோ 2 மார்க் ஆயிடுச்சா? சினோனிம் ஆண்டனிம் ஷுவராக போட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக ஆர்சியில் நீங்கள் எந்த ஆர்சி வேணாலும் எந்த டெஸ்ட் வேணாலும் எடுத்து பாருங்க. எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாலும் ஒரு கொஸ்டின் வந்து பேசேஜே படிக்காமல் டைரெக்டாக அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து உள்ள லைட்டாக தொலை விட்டு பார்த்தா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு மார்க் ஆட்டையை போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சியில் எப்பயாச்சும் தான் இது மாதிரி வரும், எரர் ஸ்பாட்டிங்கோ இல்லை ஆர்சியில் ஒரு ஃபில்லர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியோ, மேபி இன்னும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் அதையும் சேர்த்துங்க. நான் அதை சேர்க்க மாட்டேன். நான் சொன்ன கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. மேபி இந்த 2ல கூட சில பேருக்கு சினோனிம் ஆண்டனிம் எனக்கு ரெண்டெல்லாம் தெரில, ஒன்று தான் தெரியுதுன்னா இந்த மாதிரி ஆர்சியில் கொஞ்சம் உள்ள ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அவங்க மொத்தம் டைரக்ட் கொஸ்டின் ஒன்று தானான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து மினிமம் பாசிபிலிட்டி உங்களுக்கு. ஸோ ஆர்சியில் நீங்கள் 3 மார்க் எடுக்க பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 8க்கு. ஸோ 8க்கு நீங்கள் 3 மார்க் எடுக்க பாருங்க. ஆர்சியே படிக்காம, நான் திரும்ப சொல்றது ஆர்சி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. படிக்காமே நம்ம மினிமம் 3 மார்க் வாங்கலாம். இது இல்லாமல் நம்மளோட பேராசிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து 1 மார்க். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா போடுங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்துடணும், சரிங்களா? இல்லைன்னா டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு இதுலேயே 4 மார்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த 15ல் பார்த்தீங்கன்னா 4 மார்க் யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா ஆர்சிடியும் பேராசிம்பிள்ட்டையும். மிச்சம் 11 மார்க் நம்ம வாங்கணும். யார்கிட்டனா இந்த மிச்சம் இருக்கு இந்த 17 கொஸ்டின்ல. ஸோ இந்த 17ல் நம்ம 11 தான் அவங்கள போட சொல்கிறேன். சொல்கிறது நீ ஈஸியாக சொல்லுவ, போடுறது நாங்கள் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வரப்போகிற நீங்கள் டாப்பர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம எரர் ஸ்பாட்டிங்லாம் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 கொடுத்துட்டு இந்த இதில் எதிராக தப்பு எதிராக கரெக்ட் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் 3 பார்க்குறப்ப நமக்கு 5 கொஸ்டின் வருதுன்னு வச்சுங்களேன். எரர்ஸ் பார்த்தீங்க ஒவ்வொன்றிலையும் இப்படி கேட்டகரி 3 போனுச்சுன்னா 5 3 சார் 15 கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு மைண்டே என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா, என்ன இத்தனை கேள்வி படித்தோம், நமக்கு சைடில் இந்த டேப் இருக்கும்ல, பார்த்தா எல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும் இல்லை வெள்ளை கலரில் இருக்கும்.
ஆனா 15 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். அந்த குவான்டிட்டிஸ் பார்த்தா இங்க எல்லாம் கிரீன் கலர்ல ஒண்ணு கூட ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸை முதல்ல அவாய்ட் பண்ணும். எப்படி ஆர்சி பேராஜம்பல அவாய்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். மீன்ஸ் லாஸ்ட்ல போடணும். அதான் டைம் இருந்தும் அதை போட வேணாம் அப்படிலாம் சொல்ல. நீங்க வந்து டைமை வந்து ரொம்ப எது உறிஞ்சி எடுக்குமோ அதை தான் ஃபர்ஸ்ட் போடுறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரியோ இல்ல உங்களுக்கு சில டைம் மேட்ச் த காலமே பெருசா கொடுத்து வச்சிருப்பாங்க. 3 காலம் தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதெல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாத அளவுக்கு பல்கா இருக்கும். அதெல்லாம் விட்டுறணும். உங்களுக்கே தெரியும். இந்த கொஸ்டின் எடுத்தா நம்ம சாலிடா 30 செகண்ட்ஸ்ல முடிக்க முடியாதுன்னு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 30 செகண்ட்ஸ் தான் வச்சுக்கணும். சரிங்களா? மேபி சில பேர் நினைக்கலாம் 30 செகண்ட்ஸ்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணா 30 செகண்ட்ஸ்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் இந்த 11 மார்க்ல நீங்க என்னத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க மிஸ்பெல்ட்லாம் உங்களுக்கே தெரியும். 30 செகண்ட்ஸ்ல ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து நம்ம வேர்ட்ஸ்வாப் அழகா கொடுத்துருப்பாங்க. 4 வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அங்கே சட்டுப்பட்டு மாத்தினா அதுவும் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் ஆயிடுச்சா? வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. தாராளமா அது எவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஃபில்லர்ஸ் க்ளோஸ் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க மேண்டிட்டரியா அட்டன் பண்ண வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு இந்த க்ளோஸ் லிஸ்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஆர்சி மாதிரி பேரா கொடுத்தனால அந்த கான்டெக்ட் தீம் தெரிஞ்சிடும். ஸோ இதையுமே நீங்க அட்டன் பண்ணலாம். பில்லர்ஸ் டபுள் பில்லர்ஸ்லாம் வச்சுன்னா ரொம்ப கிராமரை வச்சு மட்டுமே அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பில்லர்ஸ்க்கு வெக்காப் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இருக்குதான் இல்லைன்னா சொல்ல. ஆனா 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஆச்சு உங்களால கிராமரை வச்சு மட்டுமே அப்ரோச் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுவும் டபுள் பில்லர்ஸ்லாம் 5க்கு 4 கொஸ்டினே அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொலைவி போட்டீங்கன்னா தாராளமா 11 கொஸ்டின் வரும். நீங்க வேணா இன்னைக்கு போட்ட டெஸ்ட்ல இந்த மாடல்ல நீங்க எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் போட்டிருக்கலாமா போட்டிருக்க முடியாதுன்னு அப்படி பாத்தீங்கன்னாவே தாராளமா 15+ வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு உங்களோட டார்கெட் இப்படிதான் இருக்கணும். ஸோ இப்போ இவங்க பிகினர்ஸ்க்கே 15+னா அப்போ மற்றவங்களுக்கு 25+ தான். இது நம்ம கிளாஸ்ல சொல்றதா. ஸோ 25+ இப்பயே மேபி தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் பாசிபிள் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ 25+ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 30க்கு போடுறதுனால நீங்கள் எலிமினேட்டே எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வர்றப்ப மேபி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தெரியாம இருந்திருக்கலாம். சில இன்ஃபரன்ஸ் தெரில, இல்லை டோன் ஆஃப் பேசேஜ் தெரில, அந்த மாதிரி ஏதாச்சும் ரேண்டமாக விட்டாதான் உங்களுக்கு 25+ வருமே தவிர நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த 25+ கேட்டகரியை நம்ம விட்டுருவோம். ஏன்னா இவங்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்ல வெல்வெஸ்டாக இருக்காங்க. இப்ப நம்மளோட ரேஞ்ச் இப்ப நிறைய பேர் எந்த ரேஞ்சில் இருப்பாங்க? மேபி பிகினர்ஸ்மே கூட சரி, பிகினர்ஸோ இப்ப ஒரு 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் இன்னமும் மார்க் வரல, உங்களோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 டு ஒரு 17 18 இந்த ரேஞ்சில் தான் எல்லாரும் இப்ப எடுத்துட்டு இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம போடுற முக்காவாசி டெஸ்ட்ல இந்த ரேஞ்சில் வரும். சில டெஸ்ட்ல இதோட கம்மியா வேணாலும் போகுமே தவிர இந்த 18க்கு மேல ஒரு மார்க் ஏற மாட்டேங்குதா அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ நீங்களாம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 1 வீக் தான் இருக்கு. இனிமேல் நம்ம திடீர்னு எல்லாத்தையும் படிச்செல்லாம் எதுவும் பண்ண போட முடியாது. ஸோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க ஜஸ்ட் 20+க்கு சரிங்களா? நீங்க 25 போட்டால் நான் வேணாம்லாம் சொல்ல போறதில்ல. நீங்க இன்னும் 20 நான் ஒரு தடவை கூட கண்ணில் பார்த்தது இல்லடா அப்படின்னு இருக்கவங்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அதே தான். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா இந்த பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சியை வந்து சுத்தமாகவே படிக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களாம் ஆர்சி படிச்சு முடிக்கிறதுக்கு 8 நிமிஷம் ஆயிரும். ஏன்னா ப்ராக்டிக்கல் நம்மளே ஒரு காலத்தில் ஆர்சி எல்லாம் 8 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் படிச்ச காலம்லாம் இருக்கும். இப்போ மேபி ரீடிங் ஸ்பீட் இருக்கனால இந்த 8 நிமிஷத்துல இருந்து குறைஞ்சு இப்போ எங்க வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் இங்கே வந்து நிற்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால சொல்றது இந்த ஆர்சி பேராஜம்பல் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணணும், லாஸ்டா அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த பேராஜம்பல் ஆர்சி இது ரெண்டுக்கும் வச்சுங்க 8 13 மார்க் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். 17 மார்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்க அப்ரோச்சை நல்லா பாருங்க. இந்த 17 கொஸ்டின்ல நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க 11 மார்க் எடுத்துடணும். ஸோ எப்படி சொன்னா அதே ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க மார்க்கை எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஆர்சியிலையும் பேராஜம்பல் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இத்தனை நாள் இருந்து படிச்சிருக்கோம். அவங்க இப்ப பிகினரா வந்தே உங்களால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுன்னா உங்களால ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்க சொல்ல, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ 2 கொஸ்டின் வந்து தாராளமா நீங்க ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் சில டைம் லாஸ்ட் கண்டுபிடிக்க முடியாட்டியும் ஃபர்ஸ்ட் அதோட பேர் என்னன்னு மட்டும் கண்டுபிடிப்போம். நம்ம ஃபுல் சீக்வன்ஸ் வராட்டி அந்த பேரை கண்டுபிடிப்போம். திரும்பவும் சொல்றேன், தெரிஞ்சதை மட்டும்தான் போடணும். இல்ல 3 இதை குத்தி பார்ப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 5 போட்டீங்கன்னா நெகட்டிவ்ல போயிடும்.
ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கண்டுபிடிக்க பாருங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மார்க் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்சி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இது வந்து டைம் ஆக்சுவலி. ஸோ இதில் 8 கொஸ்டின் நான் கேட்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்கள் ஆர்சியை படிக்கணும், அதுதான் மிக ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆர்சியை படிச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த 8 கொஸ்டினில் நீங்கள் சாலிடாக உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ல 6 கொஸ்டின், ஏன்னா 2 கொஸ்டின் அந்த டோன் ஆஃப் த பேசேஜ்க்கு ஒரு இன்ஃபரன்ஸ், இந்த 2 கொஸ்டினுமே நம்ம எப்பயுமே விட்டுருவோம். அதனால நானும் விட்டேன். 8ல் 6 அட்டன் பண்ணோம்னா பேசேஜை படிக்காம முடியாது. ஸோ இங்கே ஒரு 6 மார்க் எடுக்க சொன்னேன், இங்கே ஒரு 2 மார்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 மார்க்கா. ஸோ 11 + 8 பார்த்தீங்கன்னா ஆனால் அப்பயும் 20க்கு மேலே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம். ஸோ 19 மார்க்ஸ் வந்துருச்சா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 17ல் பிகினர்ஸ்க்கே நான் 11 உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் கண்டிப்பாக தெரியுமே தவிர கம்மியாக தெரியாது, சரிங்களா. ஸோ நீங்கள் அதான் 19+ங்கிறப்பே நீங்கள் 20யை கிராஸ் பண்ணிடுவீங்க எப்படியும். நான் இப்போ ரேண்டமாக ஒரு ரொம்ப ஒரு கம்மியாக வச்சு நான் ஒரு பாசிபிலிட்டியில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 11ங்கிறது எப்படி நீங்கள் இந்த 12, 13 தான் எக்ஸ்ட்ரா தான் போடுவீங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாளாக இவ்வளோ டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பலனே இல்லாமல் போயிடும். இப்படி போகிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 19+ இல்லை 20+ போயிடும். ஸோ உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், பேப்பர் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஆளுக்குள்ள போனோன்னே நம்ம சொன்ன மாதிரியே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்சியை விட்டுட்டு பேராஜாம்பில் விட்டுட்டு இங்கே போயிருப்பாங்க. ஸோ 17 கொஸ்டினை முடிக்கிறப்ப நமக்கு இப்போ எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருக்கும், சரிங்களா. யூஸ்வலாக அந்த ரேஞ்சில் வச்சுக்கோமே. இப்போ இந்த 3 நிமிஷத்துல நம்மளால ஆர்சியும் ஃபுல்லாக படிச்சு முடிக்க முடியாது. பேராஜாம்பில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த செக்ஷன் கீழே குமிச்சு ஏதாச்சும் பார்த்து, இல்லை நம்ம ஏதாச்சும் கீழே சும்மா பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா செக்ஷன் மாதிரி வேற செக்ஷன் வந்திருக்கும். ஸோ இப்போதான் நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் எங்க தப்பு பண்றோம்னா, இது வந்து மேபி பசில்ல நீங்க பார்த்துருக்கலாம். ரீசனிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நம்ம ஆளுங்க மிச்சம் இருக்க இந்த 3 நிமிஷத்துல 3 நிமிஷம் தான் மோஸ்ட்லி இருக்கும், சரிங்களா. மிஸ்லேனியஸ் எல்லாம் போட்டீங்கன்னா மிச்சம் ஒரு 3 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நிமிஷத்துல பசில நம்மளால சுத்தமா தொட்டிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் 3 நிமிஷத்துல எப்படா பசில் போடுறது, அது பிஓ லெவல்ட்டு நம்மளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சும்மாவே உட்காந்துருப்போம். இருந்தாலும் மோஸ்ட்லி உண்மைதான், பிஓ லெவல்ல ஒரு 3 நிமிஷம் ஒரு 2.5 நிமிஷம் இருக்கப்பெல்லாம் பசில சால்வ் பண்ண முடியாது. இப்போ இந்த 2.5 நிமிஷத்துல கை எங்க இருக்குன்னா சும்மாவே இருக்கா, இது திருப்பி இந்த மிஸ்லேனியஸ்க்கு போகும். பார்த்துட்டு போட்ட கொஸ்டின் ஒன்று ஏன்னு போட்டுருப்போம், கையை சும்மா இல்லாமல் ஒருவேளை இதுக்கு சி வரலாமான்னு சியை மாத்திட்டு இருப்போம், ஆனால் ஆன்சர் ஏவா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுட்ல நீங்க போறது எப்பயுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் போட்டால் தான் கரெக்டாக வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மார்க் போகிறது இல்லாமல் இந்த 2.5 நிமிஷம் நமக்கு எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ இப்போதான் இந்த ஸ்ட்ராட்டஜி திரும்ப அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டைமரில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதை நல்லா கண்ணில் பார்த்துக்கிட்டே இருங்க. 15 மினிட்ஸ்க்குள்ள நான் 17 கொஸ்டினை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஆர்சி பண்ணா சூப்பர், வெல் அண்ட் குட், வேற லெவலில் நீங்கள் உங்கள் ரீடிங் ஸ்பீட் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை என்னால் 17 கொஸ்டின்ஸை முடிக்க முடியல, 15 மினிட்ஸில் என்னால் முடிக்க முடியல, டைமர் வந்து லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்கு அங்கே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிச்சம் மீதி இருக்க மேபி என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்குமா, 3 கொஸ்டினா 4 கொஸ்டின் தான் மிச்சம் இருக்கு இந்த 17ல. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவா ஒன்றும் படிச்சிருக்க போறதுல இந்த 4 கொஸ்டினை இந்த 5 நிமிஷம் பார்க்கறது வந்து தவறான செயல். நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா ஆர்சியில போய் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், சரிங்களா. நான் பிகினர்ஸ்க்கு சொல்ல, இது வந்து பிகினர்ஸா இருந்தா நீங்க டைரக்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்து போட்டு இந்த 3 நாள் போட்டீங்கன்னாவே சூப்பர், அதோட விட்டுருங்க. ஒருவேளை ரொம்ப அதான் இந்த இன்னொரு கேட்டகரி பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணா 15 நிமிஷம் தாண்டிட்டாவே நமக்கு மேபி மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் தான் குறைஞ்சிருக்கு, 2 கொஸ்டின் தான் 3 கொஸ்டின் தாவே மிச்சம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த ஃபுல்லா அதெல்லாம் விட்டுட்டு சிங்கிள் கொஸ்டினை இந்த ஆர்சிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் சொல்றேன்னா, ஆர்சி படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போமே. 3 நிமிஷம்னா கொஞ்சம் அதிக டைம் தான், இருந்தாலும் 3 நிமிஷம் ஆகுது. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 நிமிஷம் மிச்சம் இருக்கு. ஏன்னா 15ல 3 நிமிஷம் போயிடுச்சுன்னா 15 + 3 18, மிச்சம் 2 மினிட்ஸ் இருக்குமா. இந்த 2 மினிட்ஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்சியில டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல, டைரக்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் மாடிஃபை பண்ண கொஸ்டின்ஸையும் நீங்க ஃபுல் ஆர்சி படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி, ஸோ திருப்பி பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்றது மூலியமா நீங்க உங்களோட அட்டெம்ப்ட் தாராளமா இந்த 6க்கு இப்படிதான் ஏற்றணும். ஏன்னா இப்ப பாருங்களேன், நம்மளே சொல்றோம் இந்த 20+ல சில பேர் ஃபுல் ஃபாஸ்டா படிப்பாங்க. அவங்களாம் இந்த 17 முடிச்சுட்டு திருப்பி ஆர்சி ஃபுல்லா படிச்சுட்டு 6 மார்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு இந்த 17 முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டைம் போயிருச்சு, அப்படி இருக்க கேட்டகரிக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கவங்க நான் இப்ப டெஸ்ட் போறப்பெல்லாம் அப்படிதான் எனக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா 15 நிமிஷம் வரைக்கும் அந்த மிஸ்லேனியஸ் விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருங்க. மிச்சம் அந்த 5 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல எப்படியாச்சும் படிச்சுட்டு 2 நிமிஷம் இந்த ஆர்சியில இந்த 6 மார்க்கை எடுக்க பாருங்க, சரிங்களா. உங்களால எடுக்க முடியாதுனால எப்ப இந்த 3 நிமிஷத்தை நீங்க கேர்ஃபுல்லா படிச்சிருந்தா,
நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரெஷர்ல படிப்போம், ஆனா அது நம்ம மண்டைக்கே ஏறி இருக்காது. திடீர்னு பார்த்தா லாஸ்ட் நினைச்சு வந்துருப்போம், இந்த ஆர்சியில் என்ன படிச்சோன்னே ஒரு கான்செப்ட் ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ கேர்ஃபுல்லா இந்த 3 நிமிஷத்தை படிச்சீங்கன்னா இந்த 6 மார்க் உறுதி. சரிங்களா? அதே மாதிரிதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட், டைமை எந்த அளவுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் தெரியலையா ஸ்கிப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணா நமக்கு பின்னாடி அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் வேணும்னா நமக்கு தெரியாத கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வேர்ட் யூசேஜ் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வார்த்தை ஏதாச்சும் பெனிவலண்ட் இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த வார்த்தைக்கு மீனிங்கே நமக்கு தெரியாது. ஸோ மேபி தெரிஞ்சவங்க போட்டுருவீங்க. பெனிவலன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஞாபகமே வரமாட்டான் அந்த ப்ரெஷர் டைம்ல. நீங்க தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஈஸியானது கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஸ்டினை செலக்ட் பண்றதுனால மட்டும்தான் உங்களால இந்த 20+ஓ 25+ஓ போட முடியும். திரும்ப திரும்ப சொல்றது, கொஸ்டினை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண கத்துக்குங்க. உங்களால இந்த மார்க் ஈஸியா, இப்போ பிகினர்ஸ் இருந்தா 15+ஓ ஆவரேஜா இருந்தாலுமே நீங்க 20+ஓ 25+ஓ நீங்க அசால்ட்டா போடலாம். ஐபிபிஎஸ்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரே இது கொஸ்டினை ஸ்கிப் பண்ணும், கேர்ஃபுல்லா படிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சொல்ல வந்துட்டேன். இப்போ ஏதாச்சும் 5 எரர்ஸ் பட்டிங்கலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 2 மொதல் 3 கொஸ்டினே வரல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து வர இந்த 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் பார்க்க கூட மாட்டேங்கிறோம். அதான் மொதல் 3 வரலையே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். இதுதான் எப்படி சொல்லணும்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸை பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. எப்பயும் சிம்பிளா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மென்டாலிட்டி இந்த 3 கொஸ்டினே நமக்கு வரல, இது ஆல்ரெடி ஒரு 2 நிமிஷம் வேஸ்டா வேற போயிருக்குமா, ஸோ 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, டைம் சேவ் பண்றேன் அப்படின்ட்டு இந்த 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் பார்க்காமே போயிடுறோம். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் இண்டிவிஜுவலா பாருங்க. தெரியுதா இல்லையா, தெரியலன்னா அடுத்த செகண்டே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா போயிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னையில இருந்தே அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி இந்த போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணி உங்களுக்கு மார்க் ஏறிச்சுன்னா கமெண்ட்ல தாராளமா போடுங்க. உங்களை பார்த்து ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒருத்தவங்க முன்னுதாரணமா இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம ஃபாலோ பண்றாங்க. இப்போ இந்த 25+ போறது கஷ்டம்னு இத்தனை நாள் நினைச்சப்ப இப்போ மேபி இப்போ நானோ இல்லை வேற யாராச்சும் 25+ உங்க ரூம்லேயே யாராச்சும் போட்டிருந்தாலுமே அது ஓகே இது பாசிபிலிட்டி தான், நமக்கு தான் வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஓகே அது பாசிபிலிட்டி தான், நம்மளால தான் முடியல, இது வந்து டிமோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கூடாது. நம்ம நினைச்சாலும் முடியும், அந்த மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கணுமே தவிர டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போட்டு உங்களால் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல வந்து ஒரு 8 வந்து போட்டு போனீங்கன்னா இதை பார்த்து எல்லாரும் போடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா தான் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.